Hey guys, what's up? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகைன் ஒரு லாங் ரைடு போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு கன்னியாகுமரியிலேருந்து வர்க்கலா, அதுக்கப்புறம் அங்கேருந்து வயநாடு. இது என்னென்னா வித்தியாசமாக இருக்குது ரூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட்டு இதையும் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் அப்படின்னா நானும் என் கூட இன்னும் 2 மோட்டோ விளாகர்ஸ் வராங்க. அவங்க வந்து யூடியூப்பில் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு கொலாபரேஷன் மாதிரி நாங்கள் 3 பேர் சேர்ந்து போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி மதியம் 1 மணிக்கெலாம் கிளம்புற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு என்னால் தான் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ். அவங்களாம் மதியத்துலேருந்தே எங்கே சாமி இருக்கா, எப்போ சாமி கிளம்புவா, சீக்கிரம் வா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்புவோம். மற்ற விஷயம் எல்லாமே நான் அப்படியே வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஹைவே ரீச் ஆகிட்டோம். மேபி ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்துட்டேன். அவ்வளோ வேகமாக வந்தியா ராஜா அப்படின்னு கேட்காதீங்க. கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் பண்ணி தான் வந்தேன், வேறு வழி இல்லை. ஏன்னா கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக போகணும். பட்டு நான் ப்ராப்பர் கியர்ஸ் ப்ளஸ் வந்து கான்ஷியஸாக தான் ஓட்டுறேன். இந்த ரைடோட ஃபஸ்ட்டு டோல் தொழுதூர் டோல் பிளாசா. பெரம்பலூர் ரீச் ஆகிட்டோம். தண்ணி குடிக்கலான்னு நிறுத்தினேன், கொஞ்சம் தண்ணி தாகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்படியே பசங்களுக்கும் ஃபோன் பண்ணேன். அவங்களும் எவ்வளோ நேரங்க வெயிட் பண்ணுவாங்க. சரி நீங்கள் முன்னாடி போயிட்டே இருங்க, நான் அப்படியே பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, சமயபுரம் வந்துட்டோம். சமயபுரம் டோல் பிளாசா. மேபி வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 1 hour தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 1 hour இல்லைனா அதுக்குள்ளே தான் இருக்கும். கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:50 ஆகுது. மதுரை ரீச் ஆகிட்டோம். மதுரையில் வந்து 2 டோல் பிளாஸை தாண்டி வந்துட்டோம். சிட்டிக்குள்ளே இருக்கிறது, சிட்டிக்குள்ளேன்னு சொல்ல முடியாது, பைபாஸில் இருக்க டோல் பிளாஸா தான். 2 டோல் பிளாஸை தாண்டிட்டோம். ஸோ அதில் 2வது டோல் பிளாஸை தாண்டின உடனே ஒரு ஹோட்டலில் தான் இப்போ தான் சாப்பிட்டேன். ஹோட்டல் அஜய் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடும் நல்லாயிருக்கு, உபசரிப்பும் நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே பொறுமையாக கிளம்ப போகிறப்ப அவங்க வந்து முன்னாடியே போயிட்டாங்க. திருநெல்வேலியில் எனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளும் அப்படியே போக வேண்டியதான். திருநெல்வேலி இங்கேருந்து எப்படியும் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த வேலை எங்கேயாவது நிறுத்தினேன் அப்படின்னா மறுபடியும் பேசுகிறேன். அப்படி இல்லாட்டினா ஸ்ட்ரைட்டாக திருநெல்வேலி போய்ட்டு நம்ம பாய்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. இங்கேருந்து திருநெல்வேலி வந்து கரெக்டாக 167 கிலோமீட்டர் அண்டு 2 hours 51 minutes காட்டுது. கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம பசங்களோட மிங்கிள் ஆகிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:20 ஆச்சு. திருநெல்வேலிலாம் தாண்டி, திருநெல்வேலி பைபாஸ்லாம் தாண்டி ஒரு
ஒரு இடத்துல வந்து தான் பிடிச்சோன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்காக அவங்க நிறைய இடத்துல ½ அன் ஹவர் 1 ஹவர்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்தனால ஒரு வழியாக இந்த இடத்துல வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக கன்னியாகுமரி போகிறோம். அங்கே போய்ட்டு ரெஸ்ட் எடுக்க முடியுமான்னு தெரிலங்க, போனால் தான் தெரியும். ஸோ நம்ம கூட யார் யார் வராங்க அப்படின்னா, திருச்சி மோட்டோ மேட்ரிக்ஸ் அந்த ஷாப்போடைய ராஜபாண்டியன், அப்புறம் வந்து தீபக் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜபாண்டியன் வந்து ஹார்லியில் வராரு. ஹார்லிங்க, எஸ், ஹார்லியில் வராரு. இவர் தீபக் வந்து ADV 390 வராரு. அப்படியே வந்து நேராக போக வேண்டியதாங்க. ஸோ காலையில் வண்டி எல்லாத்தையும் காட்டுறேன். இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, 3 பேருமே யூடியூப் சேனல்ஸ் இருக்கும். 3 பேருமே இதே மாதிரி வளவலன்னு பேசிகிட்டே இருக்க போகிறோம். சுற்றி இருக்க எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்க போகிறாங்க. கன்ஃபார்ம் இந்த டைம் வந்து செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. பார்க்கலாம். கைஸ், ஃபைனலாக வந்து கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். ஸோ கன்னியாகுமரியில் வந்து ஒரு ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க்கு. இங்கே வந்து அங்கேருந்து அண்ணன்ட்ட அப்படியே பர்மிஷன் கேட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியாது, மணி இப்போ 2 ஆயிடுச்சு. கரெக்டாக டைம் வந்து 2:26. ஸோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கும், போதுமானது. கைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு டென்ட்டு, அது ஒரு டென்ட்டு. இது வந்து ராஜாவுது, அது நம்மளுது புதுசாக வாங்கினது. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு டென்ட்டில் திங்ஸ்லாம் வந்து இங்கே கொஞ்சம், அப்புறம் நான் ஒரு டென்ட்டில். ஸோ பைக்லாம் வந்து அப்படியே சைட்லேயே பார்க் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரோல் பங்கில் வந்து சுற்றி கேமரா இருக்குது, அதனால் பயப்பட வேணாம். 3 hours later. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடோட டே 2 கன்னியாகுமரியில் இருக்கோம். நைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் டென்ட் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் பார்க்க போகிறோம். சன்ரைஸ் வந்து நம்ம சேனலில் நிறையாவே பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஈசிஆரில் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்டதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பண்ண போகிறோம், பார்ப்போம். ஸோ லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மற்றதெல்லாம் வண்டியில் போயிட்டே இருக்கும்போது அப்படியே நான் பேசுகிறேன். கிளம்பிட்டோம், ஆல் செட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடு வந்து ஒரு ப்ராப்பரான பிளான்டு ரைடு கிடையாது. அப்படியே போக வேண்டியதான், எங்கே நம்மளுக்கு இடம் கிடைக்குதோ அங்கே உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி தாங்க இந்த குரூப் அமைஞ்சிருக்கு. அப்படியே நம்மள மாதிரியே இருக்காங்களே. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக விடிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் கரெக்டாக போய் ரீச் ஆகிறதுக்கும் சன்ரைஸ் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்லியோட சவுண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு. அப்படியே போன மாதம் இதே இடத்துக்கு வந்தோங்க. கைஸ் ஆக்சுவலாக வந்து போன டைம் வரும்போது இங்கே வெஹிக்கிள்ஸ்லாம் அலோவ் பண்ணல, ஆளுங்க மட்டும் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து வெஹிக்கிள்ஸ் உள்ளே போகுது. மேபி காலையில் டைமில் போகலாமோ என்னவோ தெரியல. ஓகே, ஸோ சன்ரைஸ் பார்க்குறதுக்கு மட்டும் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி. சன்ரைஸ் பாயிண்ட்டுன்னு ஒன்று தனியாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க, அதை செக் பண்ணுறேன். ஃபோட்டோகிராஃபர், ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. ஸோ கைஸ் இங்கே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரை நான் பார்த்தோம். அவர் வந்து இதை விட அங்கே போங்கடா, அங்கே தான்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதனால் நம்ம அங்கே போயிடலாம், சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. ஸோ கைஸ் லாஸ்ட் டைம் நம்ம உள்ளே வந்த அதே பாதை.
இப்படி கார்களை எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டா பைக்கர்ஸ் எங்கடா போவாங்க? ஆனால் நாங்கள் போவோம், சந்து புந்தலெல்லாம் பூந்து போவோம். இப்போ நம்ம கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே சன்ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாய்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இவர் தான் தீபக்கு, ஹெல்மெட்டு உள்ளார முடிஞ்சிருக்கு. காய்ஸ் இந்த மோசமான